பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா பி என் எஸ் பிரிவின் 396 பாதிக்கப்பட்டவர் இழப்பீட்டுத் திட்டம். ஒவ்வொரு மாநில அரசும் மத்திய அரசுடன் இணைந்து குற்றத்தின் விளைவாக இழப்பு அல்லது காயமடைந்து மறுவாழ்வு தேவைப்படும் பாதிக்கப்பட்டவர் அல்லது அவரை சார்ந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான நிதியை வழங்குவதற்கான ஒரு திட்டத்தை தயாரிக்க வேண்டும். நீதிமன்றத்தால் இழப்பீட்டுக்காக பரிந்துரை செய்யப்படும் போதெல்லாம் மாவட்ட சட்ட சேவை ஆணையம் அல்லது மாநில சட்ட சேவை ஆணையம் வழக்குக்கு ஏற்ப துணைப்பிரிவு ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ள திட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய இழப்பீட்டின் அளவை தீர்மானிக்கும். விசாரணையின் முடிவில் பிரிவு 395 இன் கீழ் வழங்கப்படும் இழப்பீடு அத்தகைய மறுவாழ்வுக்கு போதுமானதாக இல்லை என்று விசாரணை நீதிமன்றம் திருப்தி அடைந்தால் அல்லது வழக்குகள் விடுதலை அல்லது விடுதலையில் முடிவடைந்து பாதிக்கப்பட்டவர் மறுவாழ்வு பெற வேண்டியிருந்தால் அது இழப்பீட்டிற்கான பரிந்துரையை வழங்கலாம். குற்றவாளி கண்டுபிடிக்கப்படாமலோ அல்லது அடையாளம் காணப்படாமலோ பாதிக்கப்பட்டவர் அடையாளம் காணப்பட்டா விசாரணை எதுவும் நடைபெறாமல் பாதிக்கப்பட்டவர் அல்லது அவரை சார்ந்தவர்கள் இழப்பீடு வழங்குவதற்காக மாநிலத்திடமோ அல்லது மாவட்ட சட்ட சேவைகள் ஆணையத்திடமோ விண்ணப்பம் செய்யலாம். அத்தகைய பரிந்துரைகள் பெறப்பட்டாலோ அல்லது துணைப்பிரிவு 4 இன் கீழ் விண்ணப்பம் வழங்கப்பட்டாலோ மாநில அல்லது மாவட்ட சட்ட சேவைகள் ஆணையம் உரிய விசாரணைக்கு பிறகு 2 மாதங்களுக்குள் விசாரணையை முடிப்பதன் மூலம் போதுமான இழப்பீடு வழங்க வேண்டும். பாதிக்கப்பட்டவரின் துன்பத்தை போக்க மாநில அல்லது மாவட்ட சட்ட சேவைகள் ஆணையம் காவல் நிலைய பொறுப்பாளர் அதிகாரி அல்லது சம்பந்தப்பட்ட பகுதியின் நீதிபதி பதவிக்கு குறையாத காவல் அதிகாரியின் சான்றிதழின் பேரில் உடனடி முதலுதவி வசதி அல்லது மருத்துவ சலுகைகளை இலவசமாக வழங்க உத்தரவிடலாம் அல்லது பொருத்தமான அதிகாரி பொருத்தமாக கருதும் வேறு ஏதேனும் இடைக்கால நிவாரணம் வழங்க உத்தரவிடலாம். இந்த பிரிவின் கீழ் மாநில அரசு செலுத்த வேண்டிய இழப்பீடு 2023 ஆண்டு பாரதிய நியாய சன்ஹிதாவின் 45 பிரிவு 124 பிரிவு 65 பிரிவு 70 மற்றும் துணைப்பிரிவு 1 இன் கீழ் பாதிக்கப்பட்டவருக்கு அபராதம் செலுத்துவதோடு கூடுதலாக இருக்கும்.